الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا نوح إنه ليس من أهلك إنه عمل غير صالح فلا تسألني ما ليس لك به علم صدق الله العظيم العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை இராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், முஸ்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் தராவியிலே ஓதப்பட்ட வசனம் சூரா ஹூத். இந்த சூரா ஹூதில் அல்லாஹ் தஆலா 25வது ஆயத்திலிருந்து 49வது ஆயத்து வரையும் முழுக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து பேசுகிறார். எனவே இன்றைய தராவிக்காக நாம் பார்க்க போவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றையும் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த தாவாவுடைய பணியையும் அதை அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் முழுக்க அதனுடைய படிப்பனைகளையும் குறித்து தான் இன்றைய பயானில் பார்க்க இருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளிலே ஆக பெரும் சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் ஷேகுர் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். முதலில் இவர்களைத்தான் அல்லாஹ் ரசூலாக உம்மத்திற்கு அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 10வது தலைமுறையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். முதல் ரசூல் உலகத்தில் இவர்கள்தான். ரசூல்மார்கள் என்று சொன்னால் 313 பேர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த நபிமார்கள் லட்சத்திற்கு மேலே இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கும் நபிமார்களிலும் பிரத்யேகமானவர்கள் தான் ரசூல்மார்கள். ரசூல்மார்கள் எல்லோரும் நபிமார்களாக இருப்பார்கள். ஆனால் நபிமார்கள் எல்லோரும் ரசூல்மார்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப ரசூல் என்று யாருக்கு தான் சொல்லப்படும் என்றால், யாருக்கு அல்லாஹ் புதிய ஷரீஅத்தை இந்த மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினானோ அவர்களுக்கு தான் ரசூல் என்று சொல்லப்படும். இல்லை, முந்தைய நபியுடைய மார்க்கத்தை எடுத்து அப்படியே அவரும் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தால் அவருக்கு நபி என்று தான் சொல்லப்படுமே தவிர ரசூல் என்று சொல்லப்படார். அப்படி முதல் ரசூலாக அல்லாஹ் உலகத்திலே அனுப்பியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அனுப்பினார். அதே போல அவர்கள் எடுத்த பிரச்சாரத்திலே முதல் பிரச்சாரமும் இதுதான். சிலை வணக்கத்திற்கு எதிராக முதலிலே பிரச்சாரத்தை கொண்டு வந்ததும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அதற்கு முன்னால் வரையும் சிலை வணக்கம் என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாது. பாவங்கள் இருந்தது, சிறு பாவங்கள் இருந்தது, பெருபாவங்கள் இருந்தது என்று அவர்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு பாவங்களை செய்வார்கள். ஆனால் இப்போது நாம் பரப்பி கண்டு பார்க்க எவ்வளவு சிலைகளை வணங்குகிறார்கள் அல்லவா. இந்த சிலை வணக்கத்துடைய துவக்கம் ஏற்பட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். இதை எதிர்த்துதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடி பிடித்தார்கள். உலகத்தில் முதல் நபியாக சிலை வணக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். எனவே முதலில் நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அவர்கள் செய்த பிரச்சாரம், அவர்கள் விடுத்த அழைப்பு பணிக்கெல்லாம் முன்னதாக நாம் பார்க்க போக இருப்பது, எப்படி இந்த உம்மத்தில் அன்றிலிருந்து இன்று வரையும் ஆரம்ப கட்டமாக இந்த சிலை வணக்கம் ஊடுருவியது, மக்கள் மத்தியிலே இதை தீயாக பிடித்ததற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிய வேண்டியிருக்கிறது. காரணம், நம்மிலே சிலர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டு சில விதமான ஷிர்கான செயலை செய்து கொண்டு கூட இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்ற மூலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்ட காலத்திலே வத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் வத்து, ஒரு நல்ல மனிதர். அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் மக்களுக்கு மத்தியில் அவர் பிரபல்யமானார். அனைவரும் அவர் மீது பிரியம் கொண்டார்கள்.
அதீத பிரியம் கொண்டவராக மக்களுக்கு மத்தியில் அவர் பெயர் எடுத்தார். திடீரென்று ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் பத்து என்று சொல்லக்கூட அந்த பெரியவர் மௌத்தாகிவிட்டார். மக்களால் அதை ஏற்க முடியவில்லை. காரணம், அவர் மீது எதிரடங்காத பிரியத்தை வைத்து விட்டார்கள். சட்டென்று அவருடைய மனதில் புகுந்து விட்டார்கள். அப்ப மக்களுக்கு அதை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி இல்லை. அழுதார்கள். பல நாட்கள் அவருடைய இழப்பினால் மக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். கல்லறையில் போய் உட்கார்ந்தவர்கள் மீளவில்லை. கல்லறையிலேயே கிடக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆக்கப்பட்டு விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்த ஷைத்தான் ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துவிட்டு தான் அந்த மக்களிடம் போய் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு இவருடைய இவரை நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, பிரியப்படுறீங்க. இவர்கள் இல்லாம நீங்க இல்ல, அந்த அளவுக்கு உங்களுடைய பிரியம் இவர் மீது இருக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு கட்டம் வரையும் தான் பிரியம் இருக்கணும். அந்த கட்டத்துக்கு தாண்டி அந்த பிரியமானால் அந்த பிரியம் பாதையை மாற்றி விடுகிறது. எனவேதான் இஸ்லாத்திலும் நமக்கு சொல்லப்படுகிறது, எவ்வளவு பேர் நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் கூட 3 நாட்களுக்கு மேல் அந்த துக்கத்தை கடத்தக்கூடாது. 3 நாட்களுக்கு மேல் கடத்தி விட்டோம் என்றால் அது வேறு மாதிரியான வழிகளை கொடுத்து விடும். எனவே இஸ்லாம் 3 நாட்களுக்கு மேல் யாருடைய இழப்புக்கும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி யாரையாவது ஒருவருடைய இழப்புக்கு நீங்கள் அளவு கடந்து நாட்கள் கடந்து உலகத்திலே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்புக்கு நீங்கள் எத்தனை நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தாலும் இந்த உலகத்தில் அது போதுமாகாது என்று அல்லாஹ் சொல்லியிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லப்படாத ஒரு சட்டம் என்றால் அது யாருக்கும் கிடையாது. உலகத்தில் ரசூலை விட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிரியத்துக்குரியவர் அல்லாஹ்விடம் யாரும் இல்லையே. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு தானே அந்த வார்த்தையை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ரசூலுக்கே அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அப்படின்னும் பொழுது நம்முடைய பிரியம் எல்லாம் ஒரு அந்தஸ்துக்குள்ளே, ஒரு அளவுக்குள்ளே இருக்க வேண்டும். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பிரியத்தை பற்றி நம்மளால் அளவுகோல் இருக்க முடியாது. அவ்வளவு பிரியம் தானே கொண்டிருந்தார்கள். கொள்ளை பிரியம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். பிரியத்திற்காக வேண்டி சொல்ல வருகிறேன், சாதாரண ஒரு சஹாபியாக இருந்தாலும் கூட வெளியூருக்கு வேலை நிமித்தமாக போவார். போய்விட்டு அந்த வேலை முடிவதற்கு முன்னாலே மதீனாவுக்கு திரும்பி விடுவார். மதீனா எல்லைக்குள் வந்தவுடன் வீட்டிற்கு போக மாட்டார். வந்தவுடனே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை தட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து யார் என்று பார்த்தால் சஹாபி நிற்பார். என்ன விஷயம் கேட்பார்கள். அவர் சொல்வார், யா ரசூலுல்லாஹ், வேலை நிமித்தமாக நான் வெளியூருக்கு போயிருந்தேன், தற்போது ஊருக்குள்ளே வந்தேன், எனது வீட்டிற்கு போகவில்லை, உங்களை பார்த்து விட்டு தான் போக வேண்டும் என்று வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அவரிடம், போன வேலையெல்லாம் நன்றாக முடிந்ததா என்று கேட்பார்கள். அந்த சஹாபி சொல்வார், யா ரசூலுல்லாஹ், ஒரு வேலைக்காக வேண்டி போனேன் உண்மைதான், ஆனால் அந்த வேலை இன்றுடன் முடியவில்லை, இன்னும் ஒரு சில தினங்கள் ஆகுவதை போல தெரிகிறது. ஆனால் உங்களை பிரிந்து என்னால் இவ்வளவு நாட்கள் இருக்க முடியவில்லை. என் கண் தேடுகிறது நாயகமே, நான் பார்த்து போவதற்காக தற்போது மதீனாவுக்கு வந்து விட்டேன். அப்ப ஒரு சில நாட்களும் கூட அந்த சஹாபாக்களுக்கு ரசூலை விட்டு பிரிந்து இருப்பதற்கு மனம் ஒப்பவில்லை. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தையே விட்டு போய்விட்டார்கள் என்றால் அந்த சஹாபாக்களால் அதை ஜீர்ணிக்க முடியுமா? சாதாரண சஹாபியுடைய நிலை எப்படி என்று சொன்னால், அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை. இருவரும் பின்னி பிணைந்து கொண்டு உலகத்தில் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுதே மதீனாவுக்குள் வந்தது ரசூலா அல்லது இவரா நபி அவரா நபி என்று மக்கள் குழப்பத்தில் ஆக்கும் அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு நடை உடை பாவனை அத்தனையும் ரசூலுல்லாஹ் தான். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. உலகத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவினால் மூளையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்றால் அது அபூபக்கர் தான் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? மனதை கல்லாக்கி கொண்டு திடமாக்கி கொண்டு மெம்பர் படியில் ஏறி நின்று எல்லா சஹாபாக்களையும் முன்னிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய அந்த வார்த்தை உலகத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது ரப்பு கிடையாது, முஹம்மது கடவுள் அல்ல, முஹம்மது இறந்து விட்டார், அவரும் நம்மை போல மனிதர் தான், எனவே அவரும் இறந்து விட்டார். நீங்கள் இறந்தவரை வழிபடவில்லை, நீங்கள் அவரையும் தாண்டி அல்லாஹ்வை வழிபடுகிறீர்கள். எனவே அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அவன் தான் ஜீவித்திருப்பான், அவன் தான் இறக்க மாட்டான் என்று சொல்லிக் கொண்டே அழுதார்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த பிரியத்திற்கு ஒரு அளவு கிடையாது.
அளவு கடந்த பிரியத்தை ரசூலின் மீது கொண்டவர்களுக்கு என்ன சட்டம் என்றால், இந்த பிரியத்தை நீங்கள் இப்போது முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முடித்து விட வேண்டும். ஷரியத்து சொல்லப்பட்ட சட்டத்தை அத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒரு பிரியம் என்பது அது ஆரோக்கியத்திற்கு மட்டும் கேடு அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கே கேடாகிவிடும் என்பதற்காகத்தான் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஊசலாட்டத்தை போட்டார். முதல் முறையாக என்ன சொன்னான், அந்த பெரியவர் மௌத்தானார், வத்து என்ற பெரியவர் மௌத்தானார். இப்ப இவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவருடைய படத்தை நான் உங்களுக்கு வரைந்து தருகிறேன், வரைந்து தரேன், எனக்கு நல்லா வரைய தெரியும். அவர் அப்படியே அச்சசனாக நான் வரைவேன், வரைந்து உங்களுக்கு அதுல ஒரு காப்பி கொடுக்குறேன். நீங்க வச்சு அவரை பார்க்கும் பொழுதுலாம் உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி வரும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒருவருடைய தோற்றம் நம்முடைய கண்கள் இருந்து சிந்தனையில இருந்து எடுபட்டு விடும். அதே கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்மளே மறந்துடுவோம். அப்ப அந்த தோற்றத்தை கொண்டு வந்து விட்டால் அவரை நீங்க மறக்க மாட்டீங்க. அதனால வரைந்து கொடுக்கிறேன் என்று முதலில் வரைந்து கொடுத்தான் ஷைத்தான். அதற்கு பிறகு என்ன செய்தான், எல்லோருடைய வீடுகளிலும் இல்லை, எல்லாத்துக்கும் வரைந்து தரவான்னு கேட்டான். அப்ப எல்லாரும் கேட்டார்கள், வரைந்து கொடுங்கள் என்று எல்லோருக்கும் வரைந்து கொடுக்கப்பட்டது அந்த வத்து என்ற பெரியவருடைய உருவத்தை. அது கடந்து கொஞ்ச நாள் கழிந்து அடுத்து வந்தான் ஷைத்தான். தற்போதும் கூட அந்த இழப்பிலிருந்து நீங்கள் வெளிவருவதை போல தெரியவில்லையே, இன்னும் அவருடைய ஆசை உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது போல் தெரிகிறது. அடுத்த கட்டமாக நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி முதல் முறையாக அவருடைய படமாக அவரை உருவாக்கி ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் படம் போனது. எத்தனையோ இருக்கக்கூடிய மாட்டு சகோதரருடைய வீட்டில் எல்லாம் இருக்குது பார்க்கணும், அவங்களுடைய தந்தை எடுத்து படமாக மாட்டிருப்பார்கள். ஏன் அவ்வளவு போனோம். இன்னைக்கு இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்களும் கூட பல பேர் அவருடைய இறந்து விட்ட தந்தையை எடுத்து போட்டோவாக மாட்டி வைக்கிறார்கள். கேட்டால் நான் என் தந்தையை வணங்கவா செய்கிறேன், ஒரு ஞாபகத்திற்காண்டி மாட்டி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. அப்ப அது மாதிரியான முதலில் அவர்கள் அதைத்தான் கையில் எடுத்தார்கள், மாட்டிட்டாங்க. அதற்கு பிறகும் கூட அவர்கள் அதன் மீது ஆசையும் பிரியமும் கொண்டார்கள். மூன்றாவது கட்டமும் ஷைத்தான் வந்தான். இந்த பிரியம் உங்களுக்கு இன்னும் குறையவில்லை, நான் அடுத்தும் செய்கிறேன். இந்த இவருடைய சிலையை, இவருடைய இந்த படத்தை முதல் முறையாக அவர் செய்ததுதான், ஷைத்தான் செய்ததுதான் என்னன்னா, உங்களுக்கு ஒரு உருவமாக அமைத்து கொடுக்கிறேன், சிலையாக அமைத்து கொடுக்கிறேன் என்று சிலையாக ஊருக்கு எல்லையிலே கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊருக்கு எல்லையிலே போய் நீங்க வைத்தால் நீங்கள் போய் கொண்டு ஊருக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான திடம் ஏற்படும். கிட்டத்தட்ட கடவுள் கொள்கை என்பதை சொல்லாமல் அவன் சொல்கிறான். ஆனால் சொல்ல வேண்டிய வார்த்தைனா என்ன, அவரை நீங்க ஆசைப்படுறீங்க, ஆசையினால நான் இது செய்யறேன், அவரை நீங்க பிரியப்படுறீங்க, பிரியத்தினால இது செய்யறேன். ஆனால் இது கடைசி எங்கு போய் முடியும் என்பதற்கு ஷைத்தானுக்கு தெரியும். அப்ப அவன் செய்தான், எல்லையிலே நீங்கள் இவரை சிலையாக ஆக்கி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், சிலையாக வைக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக அந்த சிலையை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் போக வைத்தார். ஒவ்வொரு வீட்டுடையவர்களும் அதை சிலையாக தன்னுடைய வீட்டிற்குள் ஆக்கி கொண்டார்கள். வத்து என்ற பெரியவருடைய சிலை எல்லாருடைய வீட்டிலையும் இருந்தது. அதற்கு பிறகு அந்த தலைமுறை அழிந்து விடுகிறது. அடுத்த தலைமுறை வந்தது. தலைமுறையாக இது தொடர்கிறது. அடுத்த தலைமுறை எக்ஸ்ட்ராவாக என்ன செய்தார்கள் என்றால், அந்த வத்து என்ற சிலைக்கு முன்னால் தன்னுடைய தலையை தொங்க போட்டார்கள். அவருடைய வேலைக்கு போனாலும் நல்ல காரியத்திற்கு போனாலும் கொஞ்ச நேரம் அந்த சிலையை பார்த்து தலையை தொங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு போவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லணும் சொன்னா தெளிவா இந்த மௌனம் அனுஷ்டிப்பது, கொஞ்ச நேரம் அவருக்காக வேண்டி நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம், மௌனம் அனுஷ்டிப்போம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இது அப்போ தொடங்கியது இன்று வரையும் நீடிக்கிறது. அது செஞ்சுட்டு போனாங்க. அந்த தலை முடிஞ்சிச்சு தலைமுறை. அடுத்த தலைமுறை வந்துச்சு. அந்த தலைமுறைவாதிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த சிலைக்கு ருக்கு செய்தார்கள். அடுத்த கட்டம், அடுத்த தலைமுறை தான் கடைசியாக வத்து என்பவரை கடவுளாகவே ஆக்கி அவருக்கு சஸ்தா செய்ய முற்பட்டு வந்து சஸ்தாவும் செய்து விட்டார்கள். இதுதான் முதலில் உருவப்படம் வந்து சிலை வந்து சிலைகளுக்கு அவர்கள் செய்த வணக்கம் என்பது இந்த வணக்கம் தான். அதற்கு பிறகு இந்த வத்து என்பவரை கழித்து இன்னொருவர் வருகிறார். அவர் தான் சுவா, யகூஸ். அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே வரிசையாக சொல்கிறான். யகூப், நஸ்ரா, இதெல்லாம் ஒவ்வொரு சிலையாக, அதாவது ஒரு சிலை எப்போ வருதோ அதனுடைய இயல்பு, சிலையுடைய இயல்பு என்னன்னா, ஒரு சிலை வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒவ்வொரு சிலையா வந்துடும். சிலைகளுக்கே என்று இருக்கக்கூடிய இயல்பு நாமும் பல இடத்துல பார்த்திருப்போம். முதல்ல இருக்கும் பொழுது ஒரு கல்லா இருக்கும், அதுக்கு பிறகு அது சிலையாக வரும், அதுக்கு பிறகு பல சிலையாக வரும். இது சிலையுடைய இயல்பு. இப்படித்தான் சிலைகள் எல்லாம் ஆக்கப்பட்டது. அதை பற்றி தான் அல்லாஹ் இன்றைய ஓதிய குர்ஆன் ஆயத்திலும் சொல்கிறான். வகாலு லா ததுருன் ஆலியத்தகும் வலா ததுருன் வத்தம் வலா சுவாஉம் வலா யகூஸ வலா யஊக வனஸ்ரா.
அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம எந்த நேரத்திலும் இந்த பத்தையோ சுவாவையோ யகூதையோ யவுகையோ நசுரா என்ற இந்த சிலைகளை எல்லாம் நம்ம கைவிற்றக்கூடாது, இவங்களை நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய அனைத்து கிரியைகளிலும் இவர்களுக்காக தான் செய்கிறோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். இப்ப இந்த கட்டத்துல தான் அவர்களுக்கு மத்தியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நபியாக அனுப்பப்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் பயப்படவில்லை. வந்த தாமதத்திலே அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, சிலைகளை வணங்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறார், நீங்கள் சிலைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ் என்ற ஒருவரை மட்டும் தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இது சொன்ன உடனே அவங்களால அது தாங்க முடியல. ஏன்னா சிலையுடைய பிரியமும் பாசமும் உள்ள வரையும் அவர்களுக்கு இருக்குது. இப்ப திடீர்னு இந்த நபி வந்து இப்படி சொல்றாரே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அந்த நபியை இவர்களே கண்டிக்கிறார்கள். நாங்க என்ன வேணாலும் செய்துட்டு போறோம், நீனும் ஒரு மனிதர் நானும் ஒரு மனிதர், எங்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டாம் என்று கண்டித்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை. திரும்ப 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 சொல்ல ஒரு கட்டத்திற்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு நபி அதிகமாக அந்த மக்களிடத்திலே தௌஹீதை எடுத்து வைத்தார், அதன் காரணமாக அந்த மக்கள் அந்த நபியை அடித்தார்கள், அவருடைய முகத்தில் இருந்து ரத்தம் சிந்த வந்தது, வந்த ரத்தத்தை வடிந்த ரத்தத்தை அவர் தனது முகத்திலே எடுத்து தேய்த்து கொண்டார், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் அந்த சமூகத்தில் சிந்திருந்தால் அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் அழித்திருப்பார் அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அவ்வளவு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கஷ்டங்களையும் தொல்லைகளையும் கொடுத்தார்கள். சொல்ல முடியாத அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கஷ்டப்படுத்தினார்கள். கடைசி கட்டமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டு எடுத்து சொன்ன பொழுது ஆதாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்ந்த காலம் அல்ல, அழைப்பு பண்ணி கொடுத்த காலம் மட்டுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அழைப்பு பண்ணி மட்டும் கொடுத்திருக்கிறார்கள், தாவா மட்டும் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தாவாக்கு பின்னால் வந்த மக்கள் என்ன லட்சக்கணக்கில் வந்து விட்டார்களா? இஸ்லாத்துக்கு ஏற்ற மக்கள் அந்த கப்பலில் ஏற்ற மக்கள் வெறும் 72 பேர் தான். 72 பேர் தான் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய இந்த இவ்வளவுத்திற்கும் பின்னால் தான் அல்லாஹ்வே சொன்ன வார்த்தை, நூஹே இவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள், இவர்களுக்கு நீங்க ரொம்ப மெனக்கிட்டு எல்லாம் செய்றீங்க, ஆனா அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி லா ததர் அலல் அர்லி தய்யாரா. அப்படின்னா இந்த சமூகத்துல இந்த மக்கள் ஒருத்தனையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா, முதல்ல நீங்க ஒரு கப்பலை கட்டுங்கன்னு உத்தரவிட்டான். என் கண்களுக்கு முன்னால் ஒரு கப்பலை கட்டுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை முதலாக கட்டிய கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கப்பல் தான். உருவாக்கினார்கள். 80 அடி நீளம் கொண்டது, அதற்கு ஏற்ற அகலமும் கொண்ட அந்த கப்பல் உருவாக்கப்பட்ட வருடங்களே சொல்கிறார்கள் 40 வருடங்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை சேர்த்தார்கள். அந்த கப்பல் 3 மாடிகளாக 3 ஃப்ளோராக இருந்துச்சு. அதுல 2வது ஃப்ளோர்ல தான் பறவைகள் மிருகங்களை எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றினார்கள். அதற்கு கீழே மனிதர்களை எல்லாம் ஏற்றினார்கள். எப்படி ஏற்றினார்கள் எல்லாம் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டது. எல்லாரும் ஏறினார்கள் 72 பேர்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் என்று சொன்னால் அவருடைய 4 மகன்கள் சாம், ஹாம், யாஃபித், இவர் 3 பேர் அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, கப்பல்ல ஏறிட்டாங்க. ஒரே ஒரு மகன் ஏறவில்லை, கன்ஆன் என்று சொல்லவன் மறுத்து விட்டான், அவன் ஏறவில்லை, அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்கவும் இல்லை. கடைசி வரையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழைப்பு பணியை கொடுத்தார்கள். கடைசி வரையும் போராடினார்கள். மற்றவரிடம் எடுத்து சொல்வதை விட சொந்த மகனிடம் எடுத்து சொல்வதற்கு ஒரு தந்தை எந்த அளவுக்கு விளக்கிடுவார்? யார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாலும் கூட ஒரு நபியாக அவர் முடிந்த அளவுக்கு அழைப்பு பணியை கொடுப்பார். ஆனால் ஒரு மகனை இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் விஷயத்திலே கவலைப்பட்டிருப்பார்கள். ஒரு கட்டத்திலே இப்படியே சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், அவன் எனது மகன் அல்லவா, எனது மகன் அல்லவா. திரும்ப 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 பேசும் பொழுது அல்லாஹ் ஒரு கட்டம் வரையும் பார்த்தான். அதற்கு பிறகு அல்லாஹ்வே பேசிவிட்டான். கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நீங்க பேசாதீங்க, அவன் உங்க குடும்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டான். நீங்க என்ன கேக்குறீங்க? என் சொந்தம் அதனால காப்பாத்துன்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன் உங்க சொந்தமே இல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஈமான் ஏற்றுக்கொள்ளாதவரை அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு சொந்தம்னு நீங்க பேசவே கூடாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் நல்ல மனிதன் கிடையாது, அவன் நல்லவன் அல்ல. அடுத்தும் அல்லாஹ்வுடைய கண்டிப்பு ஒரு நபிக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எந்த விஷயத்துல அறிவில்லையோ அந்த விஷயத்துல நீங்க கேட்காதீங்கன்றான். ஒரு நபியுடைய விஷயத்தில் இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் பேசுகிறார் என்றால், ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ் யாரிடத்திலும் ஒரு விதமான சம்மதத்திற்குள் போக மாட்டான்.
ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சராசரி மிக சரியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த கப்பல் புறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். முதலிலே இந்த கப்பலிலே ஏறிய அத்தனை மக்களுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். முதலில் இந்த கப்பலில் இருந்து வெள்ளம் வர இருக்கிறது. அந்த வெள்ளம் எங்கிருந்து வருகிறது என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்கள் வீட்டிலே அடுப்பு எரித்தார்கள். அந்த அடுப்பு எரித்ததனுடைய அடுப்பிலிருந்து தான் முதல் தண்ணீர் வெளியே வருகிறது. அவ்வளவு பெரிய வெள்ளமாக பல ஆயிரம் சுனாமிகளை எல்லாம் விழுங்கக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த வெள்ளம் வந்தது எங்கன்னு சொன்னா அடுப்புல இருந்து வந்தது. இதுதான் அல்லாஹ் ஏதாவது நாடி விட்டான் என்றால் அவனுடைய சக்திக்கு ஏற்பதான் அதை கொடுப்பான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். எது முடியாதுன்னு சொல்றோமோ அல்லாஹ் அதை முடிய வைத்து காட்டுவான். அடுப்புல இருந்து என்னங்க நெருப்பு தானே வரும், எப்படி தண்ணி வரும்? அல்லாஹ் முதல் தண்ணீரை அங்கிருந்து வர வைத்தான். அதற்கு பிறகு தான் வானத்திற்கு கட்டளையிட்டான், நீ நிற்காமல் கொட்ட வேண்டும். பூமிக்கு கட்டவிட்டான், நீ பொங்கி கொண்டிருக்க வேண்டும், நீ நிற்க கூடாது என்று பூமிக்கும் வானத்திற்கும் இட்ட கட்டளையின் பேரிலே பூமியின் வானமும் அடித்து பிறலென்று ஊற்றியது தண்ணீரை. இந்த ஊற்றப்பட்ட தண்ணீர் எத்தனை நாட்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களில் பதிவு என்னவென்றால் அந்த கப்பல் போன நாட்களே 150 நாட்கள் கப்பல் பிரயாணமாக போனது. அப்ப எவ்வளவு வெள்ளத்தை அல்லாஹ் வர வைத்திருப்பார். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கோபம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் கன்ஆன் சொன்னானா, என்ன தந்தையே நீங்கள் இப்படி அறிவில்லாமல் பேசுகிறீர்கள், நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளம் வரணும்னு இருந்தாலும் கூட இந்த இருக்க பாருங்க, இந்த பெரிய மலையின் மீது நான் போய் ஏறி நின்றுப்பேன், என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அந்த மலையை விட 15 மடங்கு அதிகமாக அல்லாஹ் வெள்ளத்தை கொடுத்தார். 15 மடங்கு அதிகம்னா நம்முடைய சிந்தனைகள் யோசித்து பார்க்க வேண்டும் எப்படி அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கும் என்று. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஜூத் என்ற மலையிலே அந்த கப்பலை போய் கரை செய்து வைத்தான். கரை சேர வைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த மக்களை வைத்துதான் அடுத்த சமூகமே உருவாகிறது. இங்கே அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹி அல்லாஹ்ட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் என்ன சொன்னா, ஒவ்வொரு விலங்கில இருந்து ஒரு ஜோடி எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பறவையில இருந்து ஒரு ஜோடி எடுத்துக்கோங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம சொல்லல. சொன்னதற்கு காரணம் என்னன்னா அந்த விலங்கினம் எல்லாம் அடுத்த கட்டமாக இனப்பெருக்கம் என்றது ஏற்றப்பட்ட கப்பலில் இருந்து தான் இனப்பெருக்கமாச்சு. ஆனால் தான் அல்லாஹ் ஜோடி ஜோடியா இருக்க சொன்னான், பறவைகளை எடுக்க சொன்னான். எந்த அளவுக்கு என்றால் சிங்கம் கூட ஏறியது, ஆண் சிங்கம் பெண் சிங்கம். அது அங்கு சச்சரவுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான். கடைசியாக கழுதை ஏறியது என்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புது விதமான சமூகத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வெள்ள பிரளயத்துக்கு பிறகுதான் இனப்பெருக்கத்தையும் ஏற்படுத்தான், மனித சமுதாயத்தையும் அந்த 72 பேர்ல இருந்து அல்லாஹ் உருவாக்கினான். எனவே இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவமும் இந்த சரித்திரமும் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை ஒன்றுதான், நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். என்னோட ஈமானுடைய விஷயத்திலே எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் போய் பேச முடியாது. அல்லாஹ் நபியுடைய மகனுக்கே இந்த கட்டளை என்று சொன்னால் ஈமானுடைய விஷயத்தில் நாமெல்லாம் ஏமாத்தலாம். எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். கடைசி நிலையிலே நாம் துஆ செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இந்த ஈமானுக்காக வேண்டி. அல்லாஹ் கடைசி நிலையை இந்த நல்ல நாட்களில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானுடன் ஒரு மௌத்தை கொடு யா அல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக நாம் கேட்போம். வல்ல அல்லாஹ் தஆலா மூல நம்முடைய வாழ்க்கையை முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.